கணவன் மனைவி பிரச்சனை நீதிமன்றம் வரை செல்லாமல் தடுக்க என்ன செய்ய வேண்டும்? ஒரு சிறிய சண்டைக்காக நீதிமன்றம் வரை டைவர்ஸ் கேட்டு வர வேண்டுமா? ஒரு சின்ன மிஸ்டேக் கோர்ட்ல தான் முடியணுமா? தீர்வு கிடைக்க வேண்டுமா? கோர்ட்டுக்கு போகாமலேயே கணவன் மனைவி பிரச்சனை எப்படி தீர்ப்பது? மேரேஜ் லைஃப்ல கரெக்ட் இன்கரெக்ட்னு ஏதாவது இருக்கிறதா? ஈகோ இல்லாம திருமண வாழ்க்கை கொண்டு சென்றால் அதன் பலன் எப்படி என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். ஐ எம் அட்வொகேட் திருவேங்கடம். வெல்கம் டு மை சேனல் டைவர்ஸ் லா டெஸ்க். நாம் இந்த பதிவில் கணவன் மனைவி பிரச்சனைகள் வராமல் நீதிமன்றம் செல்லாமல் பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படி தீர்த்து கொள்ள வேண்டும், நீதிமன்றம் செல்லாமல் அதை எப்படி தீர்வு கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்க்க உள்ளோம். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு கிடைக்க பெல் ஐக்கானை அழுத்திக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா பெஸ்ட் கப்புள்னு சொல்லக்கூடியவர்கள் கூட பிரேக் ஆகி நீதிமன்றத்தில் வந்து நிக்கிறாங்க. பல வழக்குகள் அந்த மாதிரி தான் வருதுங்க. நல்லா போயிட்டு இருந்ததுங்க, நல்ல பிரச்சனை இல்லாம தான் போயிட்டு இருந்தோம், அவரும் நல்லா இருந்தாரு, நானும் நல்லா போஸ்னா, நல்லா எங்க குடும்ப வாழ்க்கை நல்லா சென்று கொண்டிருந்தது. திடீரென்று எங்களுக்குள் வந்த சிறு கருத்து வேறுபாடினால் திடீரென எங்களுடைய வாழ்க்கையில் அதிக பிரிவு ஏற்பட்டு விட்டது. அதை சரி செய்யவே முடியாமல் ஒருவருக்கொருவர் கோபத்தை அதிகரித்துக் கொண்டே சென்றதால் எங்கள் வாழ்க்கை கெட்டுவிட்டது. விவாகரத்து வரை நாங்கள் வந்துவிட்டோம், இனி எங்களால் சேர்ந்து வாழ முடியாது என்ற ஒரு நிலை உள்ளது என்று அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று லீகல் கவுன்சிலிங்காக என்னிடம் பல பேர் வருகிறார்கள். அதில் சிலர் விவாகரத்தில் முடிகிறது, சில வழக்குகள் பிரச்சனைகளை தீர்த்து மீண்டும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிரச்சனைகளின் அடிப்படையில் எதை எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் தலைதூக்குகின்றன, எதை குறைக்க வேண்டும் என்பதை ஒரு சிறிய விளக்கமாக இங்க உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அதில் உங்களுக்கு எது பயன்படுகிறதோ அதை பயன்படுத்துங்கள். பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்க என்ன செய்யலாம், பிரச்சனைகள் வராமல் எப்படி கொண்டு செல்லலாம் என்பதை நீங்கள் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொண்டு பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருப்பவர்கள் அதை பயன்படுத்தி ஃபேமிலியை சேவ் பண்ணுங்க. நீதிமன்றம் வரை செல்லாமல் அதை தடுக்க முயற்சி செய்யுங்கள். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம், இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? சில பிரச்சனைகள் வந்து ரொம்ப ஈஸியா ஒரு ரீசனுமே இல்லாம டைவர்ஸ்க்கு வராங்க. கேட்டா பிடிக்கல, செயல்பாடுகள் பிடிக்கல, ஏன் பிடிக்கல, என்ன பிடிக்கலைங்கிறத பத்தி பேசுறதுல பிடிக்கவில்லை, எங்களுக்கு விவாதம் பண்ண வேண்டும் என்று வருகிறார்கள். ஒரு குடும்பத்தை உருவாக்குவது மிகவும் கடினம், அதை கலைப்பது மிகவும் எளிது. அதை புரிந்து கொள்வதில்லை பலர். சில இடங்கள்ல பேரண்ட்ஸே விவாகரத்துக்கு அதிகரிக்க செய்து விவாகரத்துக்கு உறுதுணையாக இருந்து உடனடியாக விவாகரத்து பெற வேண்டும் என்று வருகிறார்கள். கணவன் மனைவி அவர்களுக்குள் மிகப்பெரிய பிரச்சனை இல்லை, பெற்றோர்களுக்குள் ஏற்படும் ஈகோ, பெற்றோர்களின் தூண்டுதலினாலும் பெற்றோர்களின் தவறான அறிவுரையினாலும் பல கணவன் மனைவி பிரச்சனைகள் நீதிமன்றம் வரை வருகிறது. பெரும்பாலும் பெண்களின் வருமானத்தை நம்பி இருக்கக்கூடிய பெற்றோர்களும் ஆண்களின் வருமானத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய பெற்றோர்களும் தங்களுடைய வசதிக்கும் வாழ்வுக்கும் இடையூறாக ஒருவர் இருக்கிறார், மகனோ அல்லது மருமகளோ இருந்தால் அதை தவறாக புரிந்து கொண்டு அவர்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய இடையூறாகவும் சில பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதனால் பல வழக்குகள் வருகின்றன. வார்த்தைக்காக வரும் வழக்குகளில் பல வழக்குகள் பெற்றோர்களின் அடாவடித்தனத்தாலும் அடம்பிடிப்பதாலும் அவர்களுடைய தூண்டுதனாலுமே வருகிறதுங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருப்பதில்லை, அவர்கள் விட்டால் பேசி அவர்கள் தீர்த்து கொள்வார்கள். ஆனால் பெற்றோர்கள், ஒன்று பையனுடைய தாய் தந்தையர் அல்லது பெண்ணுடைய தாய் தந்தையர், அவர்கள் முன்னுக்கு வந்து நின்று கொண்டு பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி அதை தீர்க்காமல் உடனடியாக நீதிமன்றத்தை நோக்கி அழைத்து கொண்டு வந்து விடுகிறார்கள் விவாதத்துக்காக. அதை குறைக்க வேண்டும். என்ன சொல்ல வர நீ? புருஷனுக்கு ஏத்த மாதிரி இருமா, சொல்றத கேளுமா, எதிர்த்து வாயாடாத, இப்படிதான் என்கிட்டே பேசுற. கணவன் மனைவி இருவரும் அவர்களுக்குள் பேசி அவர்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும். மூன்றாவது நபர்கள் தலையீட்டை கண்டிப்பாக அனுமதிக்க கூடாதுங்க. மூன்றாவது நபர்களின் தலையீடு அதிகமாக இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள் தான் அதிக பிரச்சனைகள் வருகிறது. அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் நீதிமன்றத்தை நோக்கி வருகிறார்கள். மூன்றாவது நபரை எப்பொழுதும் உங்கள் குடும்ப விஷயத்தில் அனுமதிக்காதீர்கள். பெற்றோராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வெல்விஷன் நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பிரச்சனையை கணவன் மனைவி பிரச்சனை நீங்கள் இருவரும் பேசி தீர்க்க முயற்சி செய்யுங்கள். அப்பொழுதுதான் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ரிலேஷன்ஷிப் ஒரு கண்ணாடி மாதிரி, ஒரு தடவை உடைஞ்சா மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாதுன்னு. எந்த இடத்தில் சரி எந்த இடத்தில் தவறு என்பதை நீங்கள் பேசி தீர்க்க வேண்டும். மூன்றாவது நபர்களை உங்கள் வாழ்க்கை பிரச்சனையில் தலையிட அனுமதித்தால் உங்கள் வாழ்க்கை நீதிமன்றத்தில் தான் முடியும். இது என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நான் கூறுகிறேன். இது நீங்கள் பலரிடம் விசாரித்தாலும் நீதிமன்றத்துக்கு அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களிடம் நீங்கள் கேட்டாலும் இதில் ஒரு உண்மை உங்களுக்கு புரிபடும். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கி விடாதீர்கள். மேரேஜ்ங்கிறது ஒரு கேம் கிடையாதுங்க, அது வந்து ஒரு லைஃப் டைம் கமிட்மெண்ட்டுங்க. அதிலிருந்து தப்பிக்க முடியாது, அதை சரி செய்ய வேண்டும். பானையை உடைத்து விடக்கூடாது. திருமண வாழ்க்கை என்பது இன்றெல்லாம் ஒரு கண்ணாடி ஜாடியை போன்ற, அதை உடைத்து விடக்கூடாது. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் இருவருமே யோசிக்க வேண்டும், பேசி தீர்க்க வேண்டும். உங்க கையில தான் இருக்கு திவ்யா. தூக்கி போட போறீங்களா இல்ல முடிச்சு போட போறீங்களா?
மேரேஜ் லைஃப்ல கரெக்ட் இன்கரெக்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்க. அட்ஜஸ்ட்மெண்ட், அண்டர்ஸ்டாண்டிங், இது 2 தான் இருக்கணுங்க. இது 2 இருந்தா போதுங்க. உங்க வாழ்க்கை சிறப்பாக கொண்டு செல்ல இந்த 2 விஷயங்களை கடைபிடித்தால் போதும். சில கணவன் மனைவிகளுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் உடனே கோர்ட்ல போய் தீர்த்துக்கலாம்னு நினைக்கிறீங்க. கோர்ட்டுக்கு போனா ஜஸ்டிஸ் கிடைக்குமே, அமைதி கிடைக்காது, அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது, ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், அவசர முடிவு உங்களை தவறான பாதைக்கு அழைத்து செல்லும் என்பதை கண்டிப்பா புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி பிரச்சனைக்கு நீதிமன்றம் வராதீர்கள் என்றே உச்சநீதிமன்றம் சொல்கிறது. கணவன் மனைவி பிரச்சனையா நீங்களே பேசி தீருங்கள். நீதிமன்றத்திற்கு வருவதற்கு முன்பே உங்களுக்குள் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். நீதிமன்றத்திற்காக உங்கள் கணவன் மனைவி பிரச்சனை கொண்டு வராதீர்கள் என்று சமீபத்திய உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்களே ஒரு விழாவில் பொது நிகழ்ச்சியில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். அதனால் குடும்ப நல வழக்கு நீதிமன்றங்களில் முடிந்தவரை கணவன் மனைவி விவாகரத்து வழக்கெல்லாம் வர வேண்டாம் என்று நினைத்து அதற்கு தகுந்த மாதிரி தான் கொண்டு சென்று கொள்கிறார்கள். அதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். விவாகரத்து வழக்குகள் பிரச்சனைகளை அதிகரிக்க கூடாது என்பதற்காக நீதிமன்றமே முடிந்தவரை தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் சட்ட ரீதியாக செய்து கொண்டிருக்கிறது. நீங்க சேருங்க சேராதீங்கன்னு நான் சொல்ல வரல. உங்க காயங்கள் ஆடுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கணவன் மனைவி நீங்கள் நீதிமன்றம் வராமல் உங்கள் பிரச்சனை எப்படி தீர்க்க வேண்டும் என்பதை முதலில் முடிவு செய்து கொள்ள வேண்டும். கோர்ட்டுங்கிறது லாஸ்ட் ஆப்ஷனா தான் நீங்க வச்சிருக்கணுமே ஒழிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வச்சிருக்க கூடாதுங்க. வழியே இல்லை, வாழவே முடியாது, கணவர் செய்யும் கொடுமையை அனுபவிக்க முடியாது, மனைவி கொடுக்கும் தொந்தரவுகளை அனுபவிக்க முடியாது, இனி சேர்ந்து வாழ்ந்தால் எங்களுக்குள் நிம்மதி இல்லை, வாழ்க்கையை கெட்டு போய்விடும், எதிர்காலம் போய்விடும் என்ற ஒரு சூழ்நிலையில் மட்டுமே நீங்கள் நீதிமன்றத்திற்கு வர வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலை வராமல் அதை எப்படி தடுக்க வேண்டும் என்று முடிந்தவரை அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்தும் அதில் சக்சஸ்ஃபுல்லா வர முடியவில்லை என்றால் கடைசி ஆயுதமாக நீதிமன்றத்தை பயன்படுத்துங்கள். நீதிமன்றத்துக்கு போவதற்கு முன் கணவன் மனைவி இருவரும் பேசுங்க, புரிந்து கொள்ளுங்கள், ட்ரை பண்ணுங்க பிரச்சனையை தீர்ப்பதற்கு. அப்பதான் அதுக்கு ஒரு முடிவு வரும். விவாகரத்து வழக்குகளுக்காக வரக்கூடியவர்கள் இந்த பிரச்சனையை பற்றி பேசியிருக்கவே மாட்டாங்க. நீதிமன்றத்தில் வந்து பல பிரச்சனைகளுக்கு தீர்வை பற்றி பேசுவார்கள். அப்படியெல்லாம் அவர்களுக்குள் ஏற்கனவே பேசியிருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது. நீதிமன்றம் வந்ததுக்கு பின் கவுன்சிலிங்லையும் மீடியேஷன்லையும் வந்து உட்கார்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் பேசுறாங்க. அதை நீதிமன்றத்துக்கு வருவதற்கு முன்னே பேசியிருந்தால் அங்க ஒரு பிரச்சனையே வந்திருக்காது, காலம் விரயமாயிருக்காது, நேரம் விரயமாயிருக்காது, பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்திருக்கும். அதை செய்வதில் தவறி விடுகிறார்கள். இங்க வர நிறைய கப்புள்ஸ் அவசரத்துல கோவத்துல டைவர்ஸ் அப்ளை பண்ணிடுறாங்க. வருஷம் 2 வருஷம் அப்படியே போயிடுது. அதுக்கப்புறம் இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டமே, இவங்களோட எப்படி சேர்ந்து வாழ்றதுன்னு வேண்டாம் மனசா டைவர்ஸ் வாங்கிட்டு போறாங்க. மேரேஜ் லைஃபை சேவ் பண்ணா ஃபர்ஸ்ட் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய ஈகோவை விட்டுவிட வேண்டும். கம்யூனிகேஷன் பிரேக் இருக்கவே கூடாது. எதுவாக இருந்தாலும் உடனடியாக நீங்கள் பேசி தீர்க்க வேண்டும். தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ் கண்டிப்பா இருக்கக்கூடாதுங்க. உங்க பெற்றோரே இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனையை பேசி தீர்க்க நீங்கள் இருவர் மட்டும்தான் முடிவு செய்ய வேண்டும். வெல்விஷர் என்ற வகையில் யாரையும் உங்கள் பிரச்சனையை பேசி தீர்க்க உள்ளே அனுமதிக்காதீர்கள். ஃபேமிலியில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இருக்கக்கூடாது. முடிந்தவரை அதை சரி செய்து கொள்ளுங்கள், பேசிக் கொள்ளுங்கள். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொள்ளாதீர்கள். எந்த ஒரு கணவன் மனைவி பிரச்சனைக்கும் இமீடியட் ரியாக்ஷன் செய்யாதீங்க. இமீடியட் ரியாக்ஷன் நீங்கள் செய்யும் போது அது விஸ்வரூபமாகி பிரச்சனையில் தான் முடிகிறது. சிம்பிளா தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை விஸ்வரூபமாகி வாழ்க்கை பிரித்து நீதிமன்றத்தில் விவாகரத்தில் கொண்டு வந்து முடித்து விடுகின்றன. நீங்க கோர்ட்டுக்கு போறதுனால மணி வேஸ்ட் ஆகுது, ஸ்ட்ரெஸ், மென்டல் பீஸ் எல்லாமே போகுது, ஃபேமிலியோட ரெப்யூட்டேஷன் மாறுது, குழந்தைகளோட எதிர்காலம் மாறுது. நீங்க கடைசி ஆப்ஷனா மட்டுமே நீதிமன்றத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். குழந்தைகள் எதிர்காலம், உங்களின் எதிர்காலம் அனைத்தும் தெளிவாக முடிவு செய்ய வேண்டும். நீதிமன்றத்திற்கு வருவதற்கு முன் லீகல் கவுன்சிலிங் எடுத்துக்கொள்வதும் மிகவும் சிறப்பு. அதன் பின்னிட்டு ஒரு தீர்வை எடுங்கள். கணவன் மனைவி பிரச்சனைகளில் உங்களுக்கு நீங்களே நீதிபதி, நீங்கள் தான் தீர்வு கொடுக்க வேண்டும். நீங்களே பேசி தீர்க்கொள்ளும் பட்சத்தில் நீங்கள் நீதிமன்றத்திற்காக அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வாழ்க்கை கெட்டு போகும் சூழ்நிலை உருவாகாது. குடும்பம் தலைத்தோங்க நீங்கள் உங்களுக்கே நீதிபதிகளாக இருந்து உங்கள் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். ஈகோவை விட்டுவிடுங்கள். குழந்தைகளின் வாழ்க்கையில் எதிர்கால நலனில் அக்கறை கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வு, உங்கள் எதிர்கால நலனில் அக்கறை கொள்ளுங்கள். அப்படி ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது பல கணவன் மனைவிகளுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல ஒரு சூழ்நிலையில் குடும்பம் செல்ல உதவிகரமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. இது பல வழக்குகளில் நான் சந்தித்த அனுபவம். இதை கடைபிடியுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.